ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி சிம்பிளாக செய்யலாம்னு பார்த்துடலாம். நான் வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு நான் செய்ய போகிறேங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா குறவரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். முட்டை குழம்பையும் வந்து நான் வந்து 2-3 வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒவ்வொரு விதமாக செஞ்சுருப்பேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. என்கிட்ட கருவேப்பிலலாம் இல்லை, அதனால நான் கருவேப்பிலை சேர்க்கலை. இது நல்லா வதங்கட்டுங்க. இது கூட வந்து மஞ்சத்தூள், ஜீரகம் நான் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட வந்து இஞ்சி கிடையாது. நான் வந்து பூண்டு 2 பல்ல வந்து வெங்காயத்து கூடயே வந்து நான் போட்டு அரைச்சி எடுத்துட்டேங்க. ஒரு பக்கம் சாப்பாடு வெந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடுச்சுங்க. இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா ஒரு 4 பழம் எடுத்து நான் சேர்த்துக்கிறேங்க. அதையும் குறப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த டப்பாக்குள்ளே தாங்க நான் வந்து பொடியெலாம் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வச்சிரோம்ல, அதெல்லாம் இந்த டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுருவேன். இப்போ நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கரம் மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 1.5 செம்பு அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போது காரம் உப்புலாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் புளி கூட கொஞ்சம் ஒரு சொலையை சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா 2 கொதி வரும்பொழுது நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை வந்து ஒரே இடத்துல ஊற்றாமல் நம்ம வந்து எல்லா பக்கத்தும் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றின செகண்டே நம்ம வந்து கிண்டக்கூடாது. ஒரு 3 நிமிஷம்க்கு அப்புறமா வந்து நம்ம வந்து கிண்டிக்கலாம். நான் பாருங்கள், ஊற்றின ஒரு நிமிஷம்க்கு அப்புறமா எடுத்த பாருங்கள், முட்டை வந்து அப்படியே வேகாமல் அப்படியே இருக்குது. அதனால் அப்படியே வச்சுட்டேன். இப்போ கரெக்டாக வந்து ஒரு 3-4 நிமிஷம்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையும் நம்மளுக்கு நல்லா வந்து வெந்திருக்கும். அப்போ வந்து நம்ம கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். முட்டையை நம்ம ஊற்றின செகண்டே கிண்டினோம்னா முட்டை ஃபுல்லாக கலக்கிடும். அப்படியே முட்டை கவிழ்ச்சி தான் நம்மளுக்கு வந்து குழம்புல அடிக்கும், வாசம் தான் அடிக்கும். பாருங்கள், நல்லா வந்து முட்டை நம்மளுக்கு வந்து வெந்து நல்லா வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடியை போட்டு நம்ம அடுப்பிலே வச்சிடலாம். குழம்பு வந்து வேகட்டும். அதுக்கு